மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம மாறன் வந்து வீரா நான் உன் கூடயே வரேன். ஆட்டோவில் இல்லைம்மா பைக்கில் வந்து பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்னொன்னே வீராக்கு சவாரியாக கிடச்சிக்கிட்டே இருக்கு. அப்படியே வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்காங்க. மாறன் வந்து பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. நைட்டு வந்து 12 மணி ஆயிடுச்சு போல இருக்கு. சரி நான் வீட்டுக்கு போக போகிறேன். நீ நிம்மதியாக தூங்கு. இன்னைக்கு நைட்டை என்னால் மறக்கவே முடியாது. நிம்மதியாக சூப்பராக சந்தோஷமாக இருக்குது. மனசே கொஞ்சம் லைட்டான மாதிரி இருக்கு. சரிடா நைட் எதுவும் எடுக்க மாட்டியே. நான் தான் உனக்கு தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. நம்புறேன்டா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. அப்படியே மாறன் வந்து எந்திரிக்கிறாங்க. கீழே வந்து டைனிங் டேபிளில் வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் மட்டும் இல்லை, பாக்கி இருக்கிற எல்லாரும் இருக்காங்க. கார்த்தி, ராகவன், நம்ம வள்ளி வந்து சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ராகவன் பக்கத்தில் நம்ம கண்மணி நின்றுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, டேய் உன் தம்பி இது மாதிரி நல்ல விதமாக வந்திருக்கான்டா, இது மாதிரி எடுக்கிறதே இல்லைடா அப்படின்னு சொன்னேன். நீ வேற அத்தை, அவன் எப்போ பார்த்தாலும் இல்லாமல் இருக்கவே மாட்டான். நைட்டு இதானே அம்மா வந்தானா? ஆமாண்டா அப்படி தான் வந்தான். ஒருவேளை நைட்டு வந்து சாப்பிட்ருப்பானோ? சேச்சா இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வராங்க குளிச்சு முடிச்சுட்டு. அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க வள்ளி வந்து, என்னப்பா நீ ரொம்ப அழகா அம்சமாக இருக்க, எப்போதும் இப்படியெல்லாம் இருக்க மாட்டியே, என்ன வேணும் உனக்கு? டேய் அத்தை இப்போ தான் உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் சொன்னாங்க, நீ திருந்திட்டியாமே. ஏன் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லைடா திடீர்னு ஒருத்தன் இப்படியெல்லாம் தலைகீழெல்லாம் மாறலாம் வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் நாங்கள் வந்து என்ன செய்யணுன்னே தெரியாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில் யாரையும் பார்த்துட்டு வரணுமா? ஒருத்தன் திருந்தக்கூடாதுங்கிறீங்களா? இவன் திருந்திட்டானா? எப்பட்றா இதெல்லாம் பாசிபிள்? வள்ளி சொன்னப்போ கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இவனை பார்த்தா திருந்தின மாதிரி தான் இருக்குது. இவனை திருந்தவே விடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம கண்மணி, அண்ணி முதல்ல சாப்பாடு வைங்க சாப்பிடுவோம், எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாம்னு சொன்னோன்னே சாப்பாடு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாப்பிட்லான்ட்டு இருக்காங்க போல இருக்குது. வீரா வந்து கடைக்கு வந்து வந்துட்டாங்க. வந்தோடனே சார் அப்படி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம வீரா வந்து திங்க் பண்ணுறாங்க, சரி ஒரு மெசேஜ் வந்து போட்டு விடுவோம். அது மட்டும் இல்லாமல் அவன் இருந்த நைட்டு வந்து ரொம்ப சூப்பராக அழகாக அற்புதமாக இருந்துச்சுல்ல. உனக்கு எதாவது ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்ணுன்னா சொல்லு, என்னை கூப்பிடு, நான் சிட்டா வந்து ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது அந்த இடத்துல நம்ம மாறன். இந்த ஞாபகார்த்தமாகவே இருந்திருக்காங்க. உடனே வந்து குட் மார்னிங்கிற மாதிரி மெசேஜ் வந்து போடுறாங்க. உடனே சட்டுன்னு வந்து ரீப்ளே பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன். உடனே வந்து பரவாயில்லையே சார் வந்து ரீப்ளேலாம் பண்ணுறீங்க, நேற்று நைட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கம் வரலையா? இப்போ சார் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்னடா அது மெசேஜ்லாம் யாருக்கோ டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன மாறா செல்ஃபோனே பார்த்துட்டு இருக்க, சாப்பிட வேண்டியதானே? எனக்கு போதும், என்னை எப்போ பார்த்தாலும் வந்து வெறுப்புணர்ச்சியாக வந்து கேட்குறீங்க. அதனால் எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன், ஏன்டா நேற்று நைட் தூக்கம் வரல? முடிஞ்சா நீ தான் எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவியே, இதையும் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, இதான் என் வேலையா? என்னால் ஜோசியெல்லாம் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ சொல்லலை, அப்புறமேட்டு சொல்கிறேன். என்ன இவன் இப்படி டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் மாறி மாறி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க போல இருக்கு. இதை வந்து வள்ளி வந்து கேட்குறாங்க. தூரமாக இருந்து பார்க்குறாங்க போல இருக்கு. மாறனுக்கு பின்னாடிலே நின்று யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை காதலாக இருக்குமா? இவன் கமெண்ட் பண்ணுறப்பையும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். அதே மாதிரி அங்கேருந்து ஒரு விஷயம் மெசேஜ் வந்தால் கூட இவன் புன்னகைக்கிறானே, இதுக்கு பின்னாடி காதல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வீரா வந்து மெசேஜ் பண்ணுறதே விட்டுறாங்க. ஒரு பக்கம் டேய் மாறா செல்ஃபோனை குடுறா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதெல்லாம் தர முடியாது அத்தை, சும்மானு இருக்கியானோன்னா செல்ஃபோன் வந்து வாங்கிடுறாங்க. இதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் யார் என்ன ஏதுன்னு பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை வந்து பிடுங்குறாங்க அந்த இடத்துல. நம்ம வள்ளி பிடுங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு அத்தை மரியாதையா தா தா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு மாறன் வந்து வாங்கிடுறாங்க. டேய் உண்மையை சொல்கிறா, இதில் நீ ஏதோ ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்னு தெரியுது, எப்படி அத்தை உனக்கு கரெக்டாக வந்து தெரியுது அப்படியான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு சிரித்து ஒரு மேனரிசம் பண்ணுறாங்க. டேய் நீ ரொம்ப அழகா இருக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அதுக்குன்னு உண்மையிலேயே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் வந்து கண்மணி வந்து கேட்குறாங்க. என்னது இவன் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறானா? எப்பட்றா இதெல்லாம் பாசிபிள்? இவன் திருந்திட்டானா? இவனெல்லாம் திருந்தவே விடக்கூடாதுங்கிற மாதிரி கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் யார் அவ? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்கிட்ட ரகசியமா நான் தான் காதலிக்கிறேங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டேன்ல, அப்புறமேட்டுக்கு எதுவும் கேட்காத. நீ அப்பப்போ சொல்லியிருக்கல்ல அழகா இருக்கேன்னு, அதனால தான். ஏய் அது சும்மா ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்கிறதுடா, பின்ன உன்னை நான் விட்டு கொடுக்க கூடாதுல்ல, அதுக்குன்னு என்னை இப்படியா டேமேஜ் பண்ணுவேன்? சேச்சா சும்மா சொன்னேன்டா, நீங்கள் என்றைக்குமே வந்து சூப்பராக அழகாக தானே இருக்கேங்கிற மாதிரி தான் நம்ம வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல.
அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, சத்தியமா சொல்ல மாட்டேன். நீ ராகவன், கண்மணிய வந்து பிரிச்சு வைக்கணும்னு நெனச்ச. என்னையும் பிரிச்சு வைக்கணும்னு நெனச்சுட்டனா, உனக்கெல்லாம் யாரும் சத்தியமா பொண்ணுலாம் தரமாட்டாங்கடா. அந்த பொண்ணிய பேசி கல்யாணம் பண்ணிருவோம். சரியா? அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அத்த? நீ எனக்கா வந்து உதவி செய்வியா? கண்மணி எங்க? நீ எங்க? நான் உன் காதலுக்கு என்னைக்குமே வந்து பச்சை கொடி தான் காட்டுவேன். அப்படின்னு சூப்பரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ப வள்ளி வந்து பேசிட்டு இருக்க மாரி, அந்த இடத்துல காட்டுறாங்க. சரி அத்த, நீ இவ்வளோ தூரம் வந்ததுனால, உன்கிட்ட மட்டும் சொல்றேன்னு சொல்லி, யார்ட்டயும் எதுவும் சொல்லிட மாட்டியே? ரகசியமா வச்சுப்பியா? அப்படின்னு சொல்லும்போது, யார லவ் பண்றான்? நிச்சயம் அத ஏதாவது கெடுத்தே ஆகணுங்கிற மாரி தான் கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. சத்தியமா சொல்ல மாட்டேன். டேய்! இந்த அத்தைய நம்ப மாட்டியா? போடா போ! இந்த அத்தைய நம்பாட்டா பரவால்ல. நான் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கிறேன். இந்த அத்தை உனக்கு எத்தன நாளா வந்து நைட்டு 1 மணிக்கெல்லாம் வந்து தோசை குத்தி குடுத்துருக்கேன் தெரியுமா? அத்த 8 மணிக்கே நீ தோசை குத்தி வச்சிருப்ப. அத 1 மணிக்கு நீ போட்டிருப்ப. அப்படி இருக்கும்போது 8 மணிக்கு குத்துன தோசையெல்லாம் நான் எத்தன வாட்டி தெரியுமா கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். உனக்காக சாப்பாடு வந்து போட்டேன்ல. அதுவே பெரிய விஷயம். நீ இப்படி அழுது அடம் பண்ணி கேட்டா கண்டுபிடிச்சு நான் சொல்லிடுவேனா? அந்த வீட்டுக்கு வரதான் போறா. விளக்கேத்த தான் போறா. விளக்கேத்துறப்ப பார்க்க தானே போறேன். ஆமாண்டா விளக்கேத்துறப்ப நான் தானே தீப்பெட்டி குடுக்கணும். அப்ப நான் பார்த்துக்கிறேங்கிற மாரி வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து செல்ஃபோன மேல வந்து ஒளிச்சு வச்சுடுறாங்க. பீரோ மேல ஒளிச்சு வச்சுட்டு, அப்படியே குடுகுடுன்னு மாறன் பாட்டுக்கு சந்தோஷமா வந்து ஆஃபீஸ் போலான்னு சொல்லி துணி கடைக்கு வந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் இதான் சரியான சந்தர்ப்பம். சாயங்காலம் வரைக்கும் வரமாட்டான். செல்ஃபோன் எடுத்து யாரு என்ன ஏது யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சான், எல்லா டீட்டெயிலும் வந்து அவன் சொல்லாத விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போறாங்க. பீரோவ தொறக்குறாங்க. இருக்கிற துணி எல்லாத்தையும் வந்து கலச்சு போட்டுறாங்க. பெட்டு மேல தூக்கி போட்டுறாங்க. அந்த இடத்துல கண்மணி, என்னது பொண்ணோட ஃபோட்டோ அது இது இருக்குன்னு பார்த்தா, சந்தேகப்படுற மாரி எதுவுமே இருக்க மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, செல்ஃபோன வந்து மேல எடுத்துடுறாங்க. ஓ! செல்ஃபோன் இதில தான டைப் பண்ணிட்டு இருந்தான். அவனோட டேட் ஆஃப் பர்த்த போட்டு பார்ப்போம்ன்னு சொல்லி, போட்டு பார்க்குறாங்க. ஓப்பன் ஆகல. ஒரு வேள அவங்க அம்மாவோட பர்த்டேவா தான் இருக்குன்னு சொல்லி, அந்த டேட் ஆஃப் பர்த்த போட்டு பார்க்குறாங்க. அதுவும் ஓப்பன் ஆகல. இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதா பண்றாங்க. 30 செகண்ட் கழிச்சு தான் அவங்களால ஓப்பன் பண்ண முடியும்ன்னு சொன்னோனே, அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. அடுத்த 30 செகண்ட் வந்தோனே, ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஒரு பக்கம் நம்ம வள்ளி வந்துடுறாங்க. "நீ என்ன இந்த ரூம்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன உனக்கு இந்த ரூம்லலாம் வேலைன்னு?" சொல்லி வள்ளி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுக்கு வந்தேன்னே தெரியாம செல்ஃபோன வந்து மறைச்சு வச்சுட்டு" அப்படியே வந்து சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. "உன்னோட திருட்டுத்தனத்தில எனக்கு நம்பிக்கையே இல்ல. எதுக்குடி இங்க வந்தேன்னா, ரூம நீ தான் கலைச்சு போட்டியா? ச்சே! ச்சே! இதுக்காக தான் வந்தேன். ரூம பார்த்தீங்களா? அவங்கவங்க ரூம எப்படி சுத்தபத்தமா வச்சிருக்கணும். அப்படி இருக்க சூழ்நிலையில, இவங்க எதுக்கு இப்படியெல்லாம் கலைச்சு போட்டு வச்சிருக்காங்கன்னு" அன்பா பாசமா பேசுறாங்க. "ஏம்மா உன் அக்கறைக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனா நீ உன் ரூம மட்டும் கிழிச்சா போதும். இங்கெல்லாம் வர தேவையில்ல. மரியாதை வெளியில போ" அப்படின்னு சொன்னோனே, வெளில போனதுக்கப்புறம் கதவ வந்து தாப்பா போடுறாங்க. நிச்சயம் மாறன்லாம் இப்படி செஞ்சுட்டு போவே இல்ல. நம்ம தான் இவ்வளோ நேரம் இங்க தானே இருந்தோம். இவன் நடந்துக்கிற விதமும் சரியில்லையே! இவ எதுவும் மாறன் ரூம்ல எதுவும் வைக்கணும்னு ஆசைப்பட்டாளா? இல்ல எடுக்கணும்னு ஆசைப்பட்டாளா? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. வீரா வந்து அவங்க அம்மா ஃபோட்டோவுக்கு வந்து மாலை போடுறாங்க. மாறனோட அம்மா ஃபோட்டோவுக்கு வந்து மாலை போடுறதுக்கா, ஸ்டூல்ல வந்து ஏறி வந்து போடலான்னு முயற்சி பண்றாங்க. அப்பன்னு பார்த்து ஸ்டூல் வந்து இங்கிட்டு, அங்கிட்டு வந்து நொடிச்சுக்கிட்டு இருக்கு. மாறன் வந்து வராங்க. அச்சச்சோ! இவ கீழ விழுந்துட்டா என்ன ஆகுதுன்னு சொல்ட்டு, கரெக்ட்டா வந்து ஸ்டூல் நொடிச்சிருக்கிற இடம் பார்த்து, அப்படியே கால வச்சு பிரஸ் பண்றாங்க. ஸ்டூல் வந்து ஸ்டெடியா வந்து நிக்குது. மாலைய போட்டுட்டு கீழ இறங்கி வந்தோனே, "பரவால்லப்பா, தேங்க்ஸுங்கிற" மாரி வீரா வந்து சொல்றாங்க அந்த இடத்துல. "என்னது தேங்க்ஸா? நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ற? நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸு? நம்ம 2 பேரும் தான் காதலிக்கிறோமே!" அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு தான், அந்த இடத்துல சொல்றாங்க. "உனக்கும் எனக்கும் அப்படி என்னதான் இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! தேங்க்ஸ்ன்னா ஏத்துக்கணும். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன இவ தெரிஞ்சு பேசுறாளா? தெரியாம பேசுறாளா? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி மாறன்